ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 16, ஓவி 146. பொருள்கள் மீது பற்று இல்லாதவர்கள், அவர்கள் சுயநலவாதிகள் மட்டுமல்ல, முழுமையான உள்ளுணர்வு முறிவுகள் எதுவும் இல்லை, ஆத்மராமரை அணுக முடியாது. விளக்கம். அமைதியற்றவராகவும் நிலை அற்றவராகவும் தீய செயல்களை செய்வதில் அடிமையாகி மனம் ஒருமுகப்படாதவராகவும் இருக்கும் ஒரு புத்திசாலி கூட மன அமைதியை அடைய முடியாது. இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதியால் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்பவனிடமும் பரிந்துரைக்கப்படாத செயல்களை கைவிட்டு எப்போதும் மனம் நிலையாக இருப்பவனிடமும் ஒரு ஞானியின் ஆன்மா பதிந்துள்ளது. கெட்ட நடத்தையை கைவிட்டவர், ஆச்சாரியர் அல்லது குருவின் பாதங்களில் பணிவாக இருப்பவர், தங்கள் செயல்களின் பலன்களை விரும்பாதவர்கள் மட்டுமே இந்த ஆன்மாவை அடைகின்றார்கள். சுயத்தின் செயல் முழுமை அடையும் வரை, பொருட்களின் மீதான ஆசை துறக்கப்படும் வரை, அனைத்து போக்குகளும் அடக்கப்படும் வரை சுயத்தை அடைய முடியாது. துறவியினுடைய தவத்தை கண்டு ஆன்மா மகிழ்ச்சி அடையும். அப்போதுதான் அது தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தும். குரு இல்லாமல் தன்னை உணர்தல் எளிதானது அல்ல. எனவே உண்மையான இயல்பை அடைய தேடுபவர் கேட்டல், தியானம் மற்றும் சிந்தனை மூலம் வேறுபாட்டின்மையை தேட வேண்டும். அப்போதுதான் அவர் மகிழ்ச்சியுடன் சுய உணர்தலை அடைவார். முழு பிரபஞ்சமும் அறியாமையால் நிறைந்துள்ளது. அதன் விரிவாக்கமும் அறியாமையால் ஏற்படுகிறது. அறிவு இல்லாமல் முக்தி அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுய அறிவு என்பது ஊகத்தாலும் வஞ்சகத்தாலும் வருவதில்லை. ஆன்மாவே கடவுள் என்பதை அறிந்து செயல்படுபவனே மகான். பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்பதை உணர்தல் அறிவின் விளைவாகும். தன்னை உணர்தல் ஏற்படும் போது அனைத்து அறியாமையும் மறைந்து விடும். சுய அறிவு முழுமையடைந்தால் அறிய எதுவும் மிச்சமில்லை. அத்தகைய நபர் உடனடியாக பேரின்பத்தை அடைகின்றார். ஆன்மா என்பது நுட்பமானதை விட நுட்பமானது, பெரியதை விட பெரியது, அதாவது எங்கும் நிறைந்தது. அவரே நுட்பமானவரும் அல்ல, பெரியவரும் அல்ல. அங்கே மன நிறைவுக்கு இடமில்லை. ஏனென்றால் பிரம்மாவிலிருந்து புல்லின் நுனி வரை அவர் மட்டுமே தாவரங்களால் நிறைந்துள்ளார். உண்மையான நல் ஒழுக்கம் என்பது அறிவுசார் உண்மையான குருக்கள் மற்றும் மகாத்மாக்களின் சங்கம் மற்றும் சேவையின் அருளால் ஒருவர் பரம ஆத்மாவை அடைந்து உணர முடியும். இறையியல் பற்றிய புத்தகங்களில் நிறைய தகவல்கள் உள்ளன. ஆனால் குருவின் அருளை பெறாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது. பிரம்மம் மட்டுமே நிலையானது. இதை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமானவையே. இதுவே முப்பரிமாண உண்மை. பிறகு உங்களை போன்ற ஒரு பொருள் முதல்வாதி எவ்வாறு தெய்வீக அறிவை பெற முடியும்? குறிப்பு:
ஒரு நூலின் மூலம் பிரம்மாவை புரிந்து கொள்வது குழப்பத்தை அதிகரிப்பதாகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।